A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ, மங்களம் புண்டரீகாட்சம், மங்களாய தனோஹரி. சகாதேவர் 7ஆம் மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, கிரகண புண்ணிய காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன. பொதுவா கிரகணம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, 3 நட்சத்திரத்துக்கு மட்டும் பரிகாரம் பண்ணுவோம். மருத்துவம் அப்படின்னா மருந்து இல்லாம மருத்துவம் இல்லை, பரிகாரம் இல்லாம ஜோதிடம் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலையும் பரிகாரம், பரிகாரம் சொல்ற ஜோசிட்டு போங்க அப்படின்றாங்க. அப்போ எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் பரிகார குறிப்புகள் பரிகார குறிப்புகள் பரிகார குறிப்புகள் போகும்போது நல்ல புண்ணிய காலத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். எல்லா பரிகாரமும் பிராயச்சித்தமாகக்கூடிய காலத்தை விட்டுட்டோம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் சுய ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். அப்போ அவனுடைய லக்னம் பலம் பெறுது. சூரியனும் சந்திரனும் இணையும் காலத்துல அவன் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா அவனுடைய சந்ததி நல்லா இருக்கு. அப்புறம் இந்த கிரகண புண்ணிய காலத்துல என்ன விஷயம் செய்யணும்? உதாரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காலம் அஸ்வின் நட்சத்திரத்துல பௌர்ணமி. இன்னைக்கு பாருங்க மறுபடியும் அஸ்வின் நட்சத்திரம். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு என்ன செய்யணும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் கிரகணம் சஞ்சாரம் செய்தால் அன்று அந்த நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணணும். இதுதான் காலாங்காலமா பஞ்சாங்கம் இருக்கு. இதுவரை வெளிவந்த பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய விஷயமே இதுதான். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற நட்சத்திரக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துல நம்ம என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணுங்க. ஜென்மா, அணுஜன்மா, திரிஜன்மா. அஸ்வினா மகம், மகம்னா என்னது? மூலம். அப்போ அணுஜன்மாவும் திரிஜன்மாவும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மட்டும் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, பித்ருக்கள்ல பிரார்த்தனை பண்ணுங்க, குரு கிட்ட உபதேசமான மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க, கோடிக்கணக்கான பலன் வரும், எல்லையற்ற பலன் வரும் அப்படின்ட்டாங்க. அப்போ கிரகண புண்ணிய காலத்தை பத்தி நாம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஜோதிடரா இருந்து அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை விட்டுட்டோம். இப்பெல்லாம் என்ன பண்றாங்க? எந்த நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அந்த நட்சத்திரக்காரங்க போய் பேசுறாங்க. ஆகாத நட்சத்திரக்காரட்ட பேசுறது இல்ல. நோய், ஒரு மருத்துவர் நோயை கண்டு பயப்படக்கூடாது. ஒரு ஜோதிடர் தனக்கு வரக்கூடிய கிரகத்தாகத்தை கொண்டு பயப்படக்கூடாது. அதற்குண்டான விமோச்சனத்தை தேட வேண்டும். அது செய்யாம இருக்காங்க. அப்போ ஒரு மனிதன் பிறப்பது எதற்கு? எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் அனுபவிக்கிறதா மனித பிறவியே. அப்போ அது விடுபட்டு வர முடியுமா? முடியாது. அவனுடைய காலகட்டம் வரைக்கும் அவனால் விடுபட்டு வர முடியாது. ஒருத்தன் மரண கண்டத்துல சிக்கிறான். அந்த மரண கண்டத்துல அவர் தப்பிச்சு வரணும். அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அவர் செய்ய வேண்டியது, அந்த கண்டம் உண்டான காலத்தை சொல்பவர் ஜோதிடர்கள். இந்த காலகட்டம் உனக்கு போதிய அளவுக்கு நல்ல பலன் இல்லை அப்படின்ட்டு. அப்போ என்ன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரகண புண்ணிய காலம் பாதிப்பு கொடுக்கணும். இதுவரை வெளிவராத ரகசியங்கள் இதுதான். அப்போ பஞ்சாங்கங்களை மட்டுமே மனிதன் என்ன பண்றான்? ஃபாலோ பண்றாங்க. பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுங்க. வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம், இது ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். ஆனா அது யாருக்கு பாதிப்பு கொடுக்குதுன்ற விஷயம் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சேலத்துல ஒரு பஞ்சாங்கம் போறாரு,
ஆற்காட்டில் ஒரு பஞ்சாங்கம் போடுறாரு, திருப்பதியில் ஒரு பஞ்சாங்கம் போடுறாங்க, மந்திராலயத்தில் ஒரு பஞ்சாங்கம் போடுறாங்க. எல்லா பஞ்சாங்கம் வாங்கி பார்க்கும்போது அவங்க கொடுக்குற அந்த புக்கில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கிரகண புண்ணிய காலத்துக்கு ஒரு 1/4 பாகம், ஒரு பேஜில் ஒரு 1/4 பாகத்தில் கொடுத்துருக்காங்க. சூரிய கிரகணம்னா இந்த தானத்தை பண்ணுங்க, சந்திர கிரகணம் இந்த தானத்தை பண்ணுங்க, இந்த நட்சத்திரத்துல பாதிப்பு இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. கிரகணம்னா என்ன? புராண தான காலத்துல இருந்து கிரகணத்தை பத்தி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கிரகண காலத்துல 3 விஷயம், கிடைக்காத விஷயம் நமக்கு கிடைக்குது. அந்த விஷயம் என்ன? கிரகண புண்ணிய காலத்தில் எல்லா பிராமணர்களும் பகவான் வியாசருக்கு சமமானவர்கள். கிரகண புண்ணிய காலத்தில் எல்லா தீர்த்தங்களும் கங்கைக்கு சமமானவை. கிரகண புண்ணிய காலத்தில் எல்லா தானமும் பூமி தானத்துக்கு சமமானது. அப்போ இந்த கிரகணத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பூமி தானம் ஒரு மனிதனால இன்னைக்கு பண்ணவே முடியாத சூழல் இருக்காங்க. அப்போ கிரகண காலத்துல என்ன தானம் பண்ணாலும் அது பூதானத்துக்கு சமமானது. நீங்க ஒரு செருப்பு தானம் பண்ணலாம், ஒரு கொடை தானம் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்? தானம் செய்ய செய்ய அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் விடுபடுவாங்க. ஒண்ணும் இல்லை, வயது முதிர்ந்தவர்களுக்கு தடி தானம் பண்ணா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 24 கஷ்டத்திலிருந்து வெளிவந்துட முடியுமா? அப்ப அந்த 24 கஷ்டத்திலிருந்து வெளிவரணும்னா ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன? எந்த காலகட்டத்தில் எந்த தானம் கொடுத்தால் அவருக்கு உசித பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ண முத முன்வைக்கணும். அது தெரியாம போறனால்தான் மனிதன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. இந்த கிரகண புண்ணிய காலத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கடக லக்னத்தில் கிரகணம் உதயமாயிருக்கு. அப்ப அந்த கடக லக்னத்துல யாரு பதவி ஏற்றார் அப்படின்னு நீங்க எல்லா இது வரைக்கும் முதல்வர் ஆகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், நம்ம பிரதமர் ஆகட்டும், யார் யாரெல்லாம் இந்த கடக லக்னத்துல பதவி உயர்வு அடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் வச்சுக்கணும். அப்போ அந்த லிஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கடக லக்னத்துல பதவி உயர்த்தவர்களுக்கு துன்பம் இருக்கு. அப்ப அந்த துன்பம் அவங்களை என்ன செய்யும்? அந்த பதவியை விலக்க செய்யலாம், அந்த பதவியில இவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம், அந்த பதவினால இன்னொருத்தனால என்ன பாதிப்படையலாம். அப்போ அதிலிருந்து விடுபடுவது எப்படி? அப்ப கிரகண புண்ணிய காலத்துல நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, லக்னத்தில் எந்த லக்னத்தில் கிரகணம் உதயமாயிருக்கோ அந்த லக்னத்தை பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள் என்ன? அப்ப பதவி ஏற்பது, உதாரணம் எடப்பாடி பழனிசாமி ஐயா பாத்தீங்கன்னா கடக லக்னமும் சுவாதி நட்சத்திரமும் பஞ்சமி திதி வர அன்னைக்கு என்ன பண்றாரு? பதவி ஏற்கிறார். அப்போ அவருக்கு என்ன நகலும்? ஒரு கலெக்டர் அந்த சமயத்துல கடக லக்னத்துல பதவி ஏற்கிற இந்த வருடத்துக்குள்ளார அந்த பதவி ஏற்ற காலம் இருந்து அவங்களுக்கு துன்பம் வரும் இந்த கிரகணத்தினால. அப்ப இந்த சந்திர கிரகணத்துக்கு விமோச்சனம் என்ன? கடக லக்னத்தில் உதயமானால் விருச்சக லக்னத்தை அது பாதிக்கும். அப்ப அந்த விருச்ச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நாம என்ன செய்யணும்? இதுதான் பரிகாரம். அப்போ அந்த பரிகாரத்தை என்ன பண்ணல, தெளிவா சொல்லாம நம்ம என்ன பண்றோம்? நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த விஷயத்திலிருந்து நம்ம என்ன பண்ண விடுபட்டு வரணும்னா, நாம செய்ய வேண்டிய முதல் விஷயமே கிரகண புண்ணிய காலத்துல என்ன செய்யணும்? பொதுவா எல்லாம் பண்ணிட்டாங்க, பொது பலனை சொல்றாங்க. அஸ்வினி நட்சத்திரமா மகத்தை பாதிக்கும், அப்புறம் மூலத்தை பாதிக்கும். அஸ்வினிக்கு வைநாசிகமா திருவோணம், அஸ்வினிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மகத்துக்கு வைநாசிகமா ரோகிணி, அப்புறம் பாத்தீங்கன்னா மூலத்துக்கு வைநாசிகமா. இப்படி என்ன பண்றோம்? அதனுடைய விஷயம் தான் என்ன பண்றாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போறாங்க. ஆனால் அந்த பாதிப்பு யாருக்கு? நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பா? எந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு அப்படின்னா, இந்த கிரகண புண்ணிய காலம் முழுவதும் கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இல்லை. குரு திசை, குரு புக்தி, குரு நாள் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் பாதிக்கும். இங்க என்ன பண்றாங்க? ஒரே அடி எல்லாரும் அடிச்சிருது. கடக லக்னம் முழுவதும் பாதிப்பு அப்படின்ட்டு. கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்புன்னு சொல்லல,
ஆனா எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த கடக லக்னத்துல பதவி ஏற்றிருந்தா பாதிப்பு, அந்த கடக லக்னத்திலும் குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரலாம். அப்போ இந்த விஷயத்தை நம்ம முதல் அனலைஸ் பண்ணணும். ஜோதிடர்களாகட்டும், ஜோதிட ஆராய்ச்சியாளர்களாகட்டும், ஜோதிடம் சொல்பவர்களாகட்டும், வரக்கூடிய மக்கள் கிட்ட நீங்க தெளிவான விளக்கங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஓடும். மத்மத்கானி அத்திர காயந்தே தத்ர கிருஷ்ணாமி நாரதா. நாரதா, நீ ஏன் என்ன வைகுண்டத்துல தேடுற, நீ ஏன் பூலோகத்துல தேடுற, எங்க எங்க பக்தர்கள் என்ன ஸ்மரணம் பண்றாங்களோ அங்க நான் இருக்கேன்றார் விஷ்ணு. அப்படிப்பட்ட விஷ்ணுவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய காலம்தான் கிரகண புண்ணிய காலம். அந்த கிரகண புண்ணிய காலத்துல நீங்க யாரு எந்த பிராமணனை நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா அது விஷ்ணுக்கு போய் சேருமா. அப்போ கிரகண புண்ணிய காலத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, பித்ரு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப பித்ரு தர்ப்பணம் பண்றது எப்படி? அப்புறம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் வந்துச்சுன்னா முடிவுல தர்ப்பணம் பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு கிரகணம் வந்தா ஆரம்பத்துல தர்ப்பணம் பண்ணணும். அப்போ தர்ப்பணம் பண்ணக்கூடிய காலம் கூட மாறுது. பொதுவாவே கிரகண புண்ணிய காலத்துல தர்ப்பணம் பண்ணீங்கன்னா உங்க லக்னம் பலமாகும். லக்னத்தில் இருந்து 17வது நட்சத்திரம் வரும், லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரம் இருந்து 17வது நட்சத்திரம் வரும் காலத்துல உங்க பித்ரு தோஷத்துக்கு நீங்க விமோச்சனம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பித்ரு தோஷம் போய் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ கிரகண புண்ணிய காலத்துல நம்ம ரொம்ப போக்கஸ் பண்ண வேண்டியது பித்ரு பூஜை. அந்த பித்ரு பூஜை மட்டும் பண்ணா போதாது. பித்ரு பூஜை எப்படி பண்ணும்? ஆரம்பத்துல பண்ணுமா, முடிவுல பண்ணுமா? சூடாமணி புண்ணிய காலம் ஒண்ணு இருக்கு கிரகணத்திலே. அது எப்ப பறக்கும்? கிரகணம் திரையோதசியோட கலந்திருக்கும் போது அமாவாசை வந்தா என்ன பண்ணணும்? சதுர்தசியோட கலந்திருக்கும் போது கிரகணம் வந்தா என்ன பண்ணணும்? இப்படி கிரகணத்துக்குள்ளாரே எந்த திதியோட சங்கமம் ஆகும் போது, எந்த திதி சேரும் போது, எந்த நட்சத்திரம் சேரும் போது பலாபலன்கள் என்ன அப்படின்ற விஷயத்த மகாதேவன் ஒருத்தர் இருந்தார். 2 விஷயத்த கணிக்க முடியாத வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டார். முதல் விஷயம், குழந்தை எந்த குழந்தை எந்த நேரத்துல எந்த சமயத்துல பிறக்கும் அப்படின்னு கணிக்கவே முடியாதான் இந்த கலியுகத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா எப்ப மழை வரும் சொல்ல முடியாதான். பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம். பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு மழை வந்து பொழிஞ்சதுன்னா தரணியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன ஆகும்? நிறைய விளைச்சல் வருமா. அப்போ எந்த காலத்தில் மழை வரும், எந்த காலத்தில் மழை வராது அப்படின்னு கணிக்கும் போது உங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாம். அந்த பாதிப்பு கிரகண புண்ணிய காலத்துல நீங்க கணிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அது கிரகண புண்ணிய காலத்துல வரக்கூடிய காலத்துல நீங்க அதுக்குண்டான பிராயச்சித்தம் பண்ணீங்கன்னா மீண்டும் மீண்டும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வருமா. சோ இப்போ சப்ஜெக்டுக்கு வரலாம். கடக லக்னத்துல பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? பொதுவா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, குருவோட எனர்ஜி அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். அப்ப சந்திரனோட எனர்ஜியும் இருக்கும். அப்போ கடக லக்னமா இருந்து விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது பாதிக்கும். விருச்சக லக்னத்திலே குரு இருந்தாலும் பாதிக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை நம்ம என்ன பண்ணணும்? முதல் அனலைஸ் பண்ணணும். அப்புறம் தான் என்ன பண்ணணும்? பொதுவா என்ன பண்றோம் சொல்றதை விட்டுட்டு எல்லாருக்கும் சப்ஜெக்டை கொடுங்க. கெட்டிங் சம் நாலேஜ். நீங்க அந்த நாலேஜ் வச்சுதான் என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயத்தை யூஸ் பண்ண முடியும். அப்போ கிரகண புண்ணிய காலத்துல நம்ம ஆராயக்கூடிய விஷயங்கள் இதுதான். சரி, இப்ப பாத்தீங்கன்னா கிரகண ஆரம்ப காலம் சொல்லியாச்சு, கிரகண புண்ணிய காலம் சொல்லியாச்சு, எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த கிரகணம்னா என்னங்க? கிரகணத்துல ஒரு மனுஷனுக்கு மனமாற்றம், இனம் புரியாத மனமாற்றம் ஏற்படலாம், இனம் புரியாத உடல் உணர்ச்சிகள் ஏற்படலாம். அப்ப அந்த 2 விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சேஃப்கார்டு பண்ணணும். அப்ப அந்த 2 விஷயத்தை நம்ம சேஃப்கார்டு பண்ணும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணும்? லக்ன ரீதியா பலமாகும். அப்போ லக்ன ரீதியா பலமாகும்னா சூரிய கிரகணம் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணாது. சூரிய கிரகணம் என்றது எப்பவுமே பாத்தீங்கன்னா லக்னத்தை பாதிப்பு உண்டாக்கும். சந்திர கிரகணம் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா குருவோட காரகத்துவத்தை எல்லாம் பாதிக்கும். அப்போ ஒருத்தர் உதாரணம் பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க. பொதுவா மேஷ லக்னத்துனா என்ன? தலை.
அப்ப அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரகண புண்ணிய காலத்துல ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா கிரகண காலம் சொல்லக்கூடாது, கிரகண புண்ணிய காலம். ஏன் கிரகண புண்ணிய காலம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 107 நாட்கள் என்ன பண்ண புண்ணிய காலங்கள் இருக்கு. அதுல இந்த கிரகண புண்ணிய காலம் என்பது மொத்தம் 3.25 நாளுக்கு தான் கிரகணம் பிடிக்குது. ஆனா கிரகண புண்ணிய காலம்ன்றது எப்ப சொல்றாங்க தெரியுங்களா? 7 நாட்களுக்கு சொல்லப்படுது. இப்ப எந்த கிரகணம் வந்து அந்த நட்சத்திரத்துல சங்கமம் ஆகுதோ அந்த நட்சத்திரத்தில் அந்த 6 மாத காலம் எந்த சுப காரியம் செய்யக்கூடாது. அப்போ மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா, குரு திசை குரு புத்தி நடக்கும் போது அவங்களுக்கு நம்பிக்கை உடையவர்கள், உடனிருந்து ரொம்ப நாள் நம்பிக்கையா இருக்கிறவங்க என்ன பண்ணும், அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா. அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கக்கூடியவங்களுக்கும் தாகத்துல இருக்கிறவங்களுக்கும் குழந்தை எப்ப கிடைக்கும் அப்படின்னு, எப்ப இந்த குழந்தை வரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு அது தள்ளி போறதுக்கான சூழல் உருவாகுமா. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் குருவாகட்டும் சிஷியனாகட்டும் மக்களாகட்டும் சகோதரராகட்டும் எல்லாரிடமும் ஒரு கருத்து வேறுபாடு வருமா. அப்போ குழந்தை பேருக்கு இந்த காலம் அவங்களுக்கு என்ன பண்ணும், தகுந்த காலமா அமையாத போதும். சோ இதுதான் வந்து காரணம். அப்போ கிரகண புண்ணிய காலத்துல என்ன செய்யணும்? மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா கிரகணம் வந்துருச்சு, அப்போ அவங்க என்ன செய்யணும்? இப்படி 12 லக்னங்களுக்குமே இருக்கு. அதாவது ஒரு கிரகண புண்ணிய காலத்தை சரியான பிராயச்சித்தமும் சரியான தானமும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிறருடைய உதவி உங்களுக்கு தேவையே படாது. எல்லாரும் என்ன பண்றாங்க, யாரும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய சூழல் இருக்காங்கன்னா அந்த சூழல் மாறிடுமா. அதனால வந்து கிரகணத்தை லக்ன பலத்தை கூட்டக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சனி தானமும் செவ்வாய் பிரீத்தியும் செஞ்சீங்கன்னா கிரகண புண்ணிய காலம் உங்களுக்கு நல்ல வளமான காலமாக அமையும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப அந்த அனலைஸ் வந்து எங்க போய் நிக்குது? அப்போ இந்த சந்திர கிரகணம் காலத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா எல் தானம் செஞ்சிருக்கணும். அப்ப மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் கிரகணம் முடிஞ்சு போச்சு, நான் அன்னைக்கு கிரகணம் செய்யணும் அப்படின்னா அது கிடையாது. 6 மாதத்தில் அஸ்வினி ஒவ்வொரு அஸ்வினிலையும் அந்த பாதிப்பு கொடுக்குமா. அப்ப அந்த பாதிப்பு வந்து நீங்க விடுபடணும், என்ன செய்யணும், எல் தானம் கொடுக்கணும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லை வந்து தானமாக்கணும். சனிக்குண்டான தானம் எதுவும் தான் கொடுக்கலாம், ஆனா மறக்காம எல் தானத்தையும் சேர்த்து கொடுக்கணும். எப்பவுமே எல்ல கொடுக்கும்போது அப்பா இல்லாதவங்க தான் எல்ல கொடுக்கணும் தானமா. அப்பா இருக்கிறவங்க எல்ல தானம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி அரிசி தானமும் அப்பா இருக்கிறவங்க கொடுக்க கூடாது, அப்பா இல்லாதவங்க தான் கொடுக்கணும். அப்போ எல்ல வந்து வெறும் பாக்கெட்ல வாங்கி போய் கொடுக்க கூடாது. ஒரு செம்பு சொம்புல என்ன பண்ணணும், நிரப்பணும். அதை நிரப்பி கையில கொடுக்கும்போது உங்க வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே உங்களுக்கு என்னவோ திருப்தி அடைவாங்க. அதனால உங்களுக்கு என்ன பண்ணும், வாழ்க்கையில லக்ன பலம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். இவர்கள் எந்த டைரக்ஷன்ல உண்டான கோயில்கள் போகணும். அப்போ மேற்கு பார்த்த அம்பாள் கோயில், மேற்கு பார்த்த அம்பாள் கோயில் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த அம்பாள் கோயிலுக்கு போகணும். அம்பாளுக்கும் அம்மனுக்கும் வித்தியாசம் உண்டு. அம்பாளுக்கும் அம்மனுக்கும் வித்தியாசம் உண்டு. மேற்கு பார்த்த அம்பாள் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயில். அந்த அம்பாள் பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்து இருப்பாங்க. வீர சத்ரபதி சிவாஜி மராட்டிய மன்னர், அவர் என்ன பண்றாரு, தேசத்தை விட்டு இந்த தேசத்துக்கு வந்து காளிகாம்பாள் கிட்ட வர வாங்கினாங்களாம். அப்போ அவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. தெய்வம் என்பது என்னன்னா நமக்கு எப்ப நம்மளை ஆட்கொள்ளணுமோ அந்த சமயத்துல வந்து நம்ம ஆட்கொள்வாரோம். அப்போ பக்தி, ஸ்ரத்தா, வைராக்கியா, அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒழுக்கம், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது அது எப்பொழுதும் ஒழுக்கம். நல்வொழுக்கம் என்பது 4. அந்த நல்வொழுக்கம் நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சேரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12 லக்னங்களுக்கு இருக்கு. அவகாசம் குறைவா இருக்கனால ஒரு லக்னத்துக்கு மட்டும் நான் உத்தேசிச்சேன். அதனால வந்து இந்த லக்னக்காரங்கள் அவசியம் பாருங்க. மேற்கொண்டு வேணுன்றவங்களுக்கும் என்ன பண்ணும், ஷார்ட்ஸ் வரும். அந்த ஷார்ட்ஸ்ல வந்து நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில
நல்ல முறையில் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு உதவி செய்யக்கூடிய எங்களுடைய வீடியோ கவரேஜ் ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கும் இந்த சகாதேவர் குழுவில் இருக்க எல்லாருக்கும் இந்த தருண வாயில நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.